ஓகே, இப்ப நம்ம மீனிங்க்கு போலாம். இப்ப இந்த பாட்டினுடைய ஒரு என்ன பாடும்போது சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும். ஒண்ணு வந்து தாளம், ரிதம். இன்னொன்னு இந்த ஸ்பீடு. எவ்வளவு ஸ்பீட்ல இந்த பாட்டை பாடினா இனிமையா இருக்கும் அப்படின்னு. நம்ம ரெக்கார்டிங் நீங்க ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்லோவா போற சாங் இது. ஏஷோ ஏஷோ প্রভু এসো এসো আমার হৃদয়ে এসো এসো প্রভু এসো এসো আমার হৃদয়ে রাতুল চরণ মোহনানন রাতুল চরণ মোহনানন মিষ্টি মধুর হাসি নিয়ে মিষ্টি মধুর হাসি নিয়ে এসো এসো প্রভু এসো এসো আমার হৃদয়ে. இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்ல இத பாடுங்க. ஸோ இன்னும் வந்து அழகா இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே நல்லாவே பாடினாங்க. அதனால நான் பாடணுன்ற அவசியம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அர்த்தத்துக்கு போயிடலாமா? மீனிங் போலாம். யசோ யசோனா வா வா பிரபு. பிரபுன்னா தெரியும். அதுக்கு தமிழ்ல வந்து என்ன சொல்றது? பிரபுக்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? அழகான வார்த்தைக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயன், ஐயன், ஐயா. ஆனா இந்த பிரபுன்ற வார்த்தை ரொம்ப இனிமையா இருக்குல்ல. நானும் தமிழ்ல எனக்கு வந்து இந்த பிரபுவுக்கு வந்து என்னதான் வந்து பண்ணாலும் நான் வந்து அன்பனே நேயனே இப்படிலாம் கூட போடுவேன். ஆனாலும் அது எனக்கு பத்தாது. அதனால பிரபு வந்து பிரபுன்னே வச்சுக்கிட்டாவே அழகா இருக்க மாதிரி தெரியுது. நீங்க பிடிச்சா நீங்க வந்து வேற தமிழ்ல வந்து சொற்கள் வந்து அழகா போட்டுங்க. ராமலிங்க சுவாமிகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளால இறைவனை வந்து அழைப்பாரு. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சரி, யசோ யசோ கம் கம் பிரபு மை லார்ட். ஓ இறைவா அல்லது அன்பனே அது மாதிரி போட்டுங்க. அப்புறம் யசோ யசோ கம் கம் வாங்க வாங்க. இங்க வாங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது, வா வான்னு தான் சொல்லணும். இந்த வாங்க வாங்க அப்படின்னா அந்த இன்டிமெசி பகவான்கிட்ட வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஏன்னா அவர் வேற இல்லை, நான் வேற இல்லை. இங்க வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன ஒரு அடியை வந்து ஞாபகப்படுத்தினேன். வள்ளலாரனுடைய பாட்டு தான். அவர் வந்து இந்த 6th லெசனுடைய அந்த அனுபவத்தை வந்து சொல்லுவாரு. ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம். ஓங்கார அணை மீதுன்னா அதாவது சகசிராரம். அங்க வந்து அவர் நான் இருந்த தருணம், அதாவது நான் வந்து என்னுடைய பிரபு எண்ணி நான் வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தேன். நான் இருந்த தருணம், ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மணவாளர் என்று சொல்றார் பாருங்க. மணவாளர் என்று சொல்றார் பிரபுவர். உவந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமா என்னுடைய மணவாளன். ஆக்சுவலா மணவாளன் என்று சொல்லும் போது தலைவி வந்து தலைவனை வந்து மணவாளன் என்று சொல்லுவாங்க. மனைவி வந்து கணவனை வந்து மணவாளன் என்று சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்னுடைய மனதை ஆளுகின்றவன் என்று பொருள் மணவாளன் என்று சொன்னார். அருமையான ஒரு அது அவருடைய பொருள் பாடல்கள் வந்து அர்த்தம் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள் தான் நமக்கு கிடைக்கும். அதை சொல்றாரு பாருங்க. உவந்து எனது மணவாளன் எதிரே நின்றார். நான் அப்படியே தவத்துல இருந்தேன். ஓங்கார அணை மீது சகசிராரத்துல குருவனுடைய அந்த இடத்துல இருந்து நான் வந்து அவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது மிக மகிழ்ச்சியோடு என் முன்னால வந்து நின்னாரு. அப்போ இருந்தருள்க என எழுந்தேன். உடனே அவர் வந்து நிக்கிறாரு என் முன்னால. உடனே நான் வந்து அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம். எழுந்திருச்சு நின்னுட்டேன். எதுக்கு? மரியாதை தானே. என் பிரபு வந்துட்டாரு, நான் அப்படி நினைச்சு நின்னேன். அப்போ அவர் அங்க என்ன சொன்னாராம்? எழுந்திருப்பது எண்ணி ஆங்காரம் ஒளி என்றார். அப்போ இங்க அவர் பெரியவர், நான் சின்னவன் அப்படின்றதுனால நான் எழுந்திருச்சு நின்னேன். அப்போ அவர் சொன்னாரு ஆங்காரம் ஒளி என்றார். அதாவது
நான் அப்படின்ற அகந்தை உனக்கிட்ட இன்னமும் இருக்குது, அந்த நினைப்பு இன்னும் இருக்குது, நான் என்பதை நீ மறக்கல. ஆங்காரம் ஒளி எழுந்திருப்பது எண்ணி எதற்காக எழுந்தாய் என்று சொல்றார். சோ எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் எப்பயுமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் தான், கையை கோத்துக்கிட்டு போற ஃப்ரெண்ட்ஷிப் தான். உயிருக்கு உயிரான தோழன், த ஒன்லி பந்து. பாபா சொல்றாரு இல்லையா, அந்த டிஸ்கோர்ஸ் கேட்டிருப்பீங்க. பந்து ஷகா, போன தடவை கூட நம்ம தீதி கூட அதை நம்ம வகுப்புல படிச்சாங்க. பல அர்த்தங்கள் இருக்குது, நண்பனுக்கு வந்து பல சொற்கள் இருக்குது. சகா, சூர்தோ, மித்ரா அப்படின்றலாம். ஸோ அவன் வந்து பந்து. ஸோ யசோ யசோ பிரபு, யசோ யசோ அமார் என்னுடைய மை ஹிருதயம் மீன்ஸ் ஹிருதயம். தமிழ்ல இருதயம் சொல்றோம்ல, இதயம், என்னுடைய இதயத்துக்குள்ளார வந்து விடு அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து இதயம் அப்படின்னா இங்க சாதாரணமா ஒரு பொய்டிக் லாங்குவேஜ் தான் இங்க பயன்படுது. அப்படின்னா என்னுடைய இன்னர் கோர் ஆஃப் த மைண்ட், என்னுடைய மனதுக்குள்ளார நீ வந்துரு அப்படின்னு அர்த்தம். அமார் மை, என்னுடைய ஹிருதய, ஹார்ட். ஹிருதயன்ற வேர்டுக்கு மீனிங் வந்து ஹார்ட் தான். நீங்க வந்து அது இதயம் என்று சொன்னாலும் மனம் என்று சொன்னாலும் ரெண்டுமே பொருத்தம் தான். பட் வேர்டு மீனிங் இதயம் தான். அடுத்தது ராத்தூல் என்று சொன்னால் செந்நிறமான, அப்படி சிவந்த. சரண் என்றால் பாதங்கள். சரண் சிவந்த பாதங்கள். அவருடைய பாதம் அப்படியே ரோசியா இருக்கு, அப்படியே ரோஸ் பெட்டல் மாதிரி அவ்வளவு ஒரு அழகான ஒரு சிவந்த பாதங்களை உடையவனாக இருக்கிறாரு. மோகனம், என்சாண்டிங், பியூட்டிஃபுல்லா அப்படியே அப்படியே கவர்ந்து இழுக்கின்ற மோகன. அனன் என்றால் ஃபேஸ், அனன் என்றால் ஃபேஸ், முகம். அப்போ அப்படியே வசீகரமான, மோகனம் என்றால் தமிழ்ல சரியான சொல்லணும்னா வசீகரம். அப்போ அந்த சிவந்த பாதங்களோடும் வேறழகான வசீகரிக்கின்ற முகத்தோடும், அப்புறம் கூட மிஷ்டி. மிஷ்டி அப்படின்னா ஸ்மைல், ஸ்மைலிங். மதுர் ஸ்வீட், ஹாசி ஸ்மைல், நீயே வித் கூட, நீ என்ன அலாங் வித் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க என்னன்னா ராத்துன்னு சரண், மோகன் ஆனந்த், மீஷ்டி மதுர் ஹாசி நீயே. சிவந்த பாதம். இந்த நீயே வந்து ஒன்னொன்னுக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ராத்துன்னு சரண் நீயே, மோகன் ஆனந்த் நீயே, மீஷ்டி மதுர் ஹாசி நீயே. இந்த ஒன்னொன்னும் சிவந்த பாதங்களோடும் வசீகரிக்கின்ற முக அழகோடும் இனிமையான புன்னகையோடும், யசோ பிரபு, வாங்க பிரபு, வா பிரபு வா, என்னுடைய இதயத்துக்குள்ளாரே நீ வா. ஓகேவா? ரைட். அடுத்தது தவோ, யுவர், உன்னுடைய. தவனா உன்னுடைய. நாமே, நாம அப்படின்னா பெயர். நாமே அப்படின்னா பெயரிலே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உன்னுடைய பெயரை சொன்னா, உன்னுடைய பெயரை உச்சரிச்சான்னு அர்த்தம். உன்னுடைய பெயரிலே பிராணி, இந்த ஜீவன். பிராணின்னா ஜீவன். ஷிஹர், ஷிஹர்னா என்னன்னா நம்ம திடீர்னு பார்த்தா அந்த கூஸ் பம்ப்னு சொல்லுவோம்ல, ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்றோம். அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்குதுன்னு சொல்றோம்ல, அப்படியே ரோமம்லாம் அப்படியே சிலிர்த்துக்கும். ஜாகைனா எழுந்திருக்கிறது. அதாவது இந்த உடம்பெல்லாம் அப்படியே, அதெல்லாம் அப்படியே அந்த புல் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அப்படிதான் சொல்றாங்க இல்லையா. கூஸ் பம்புக்கு தமிழ்ல வந்து அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உன்னுடைய தவ நாமே, உன்னுடைய பெயரை சொன்னாலே, அல்லது உன்னுடைய பெயரை நினைத்தாலே, அல்லது உன்னுடைய பெயரை பாடினாலே, பிராணே, இந்த ஜீவனே, இந்த சோல். இங்கிலீஷ் தான் என்னுடைய சோல் தான் சொல்லணும். இங்க இங்க பிரான்னா ஹார்ட்டும் எடுத்துக்கலாம், சோலும் எடுத்துக்கலாம், இங்க மைண்டும் எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சமான. ஆனா பிராணே அப்படின்னா சோல் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் அப்படின்றதா சொல்லுக்கு பொருள். ஆனா உங்களுடைய உணர்வுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த பொருளை வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரி. தவோ நாமே, உன்னுடைய திருநாமத்திலே என்னுடைய ஜீவனே அப்படியே சிலிர்க்குது. அப்படியே உடம்புல ரோமமெல்லாம் அப்படியே சிலிர்த்து எழுந்திருக்குது. ரஞ்சிதோ, ரஞ்சிதோ, ரங்க, ரங்க, ரஞ்சிதோ, ராக, இதெல்லாமே ஒரே மீனிங். கலர், கலர்.
வண்ணம் என்று சொல்றோம் இல்லையா, கலர். ரஞ்சித ஹோய், ஹோய்னா ஆகிறது, டு பிகம், ஆவது, அதாவது வண்ணமாகிறது. என்ன வண்ணமாகிறது? தொமாரி ராக. இங்க ராகன்றதும் வண்ணம் தான், ரெண்டுமே சேம் மீனிங் தான். இங்க பொய்டிக் இதுக்காக, அந்த ஒரு அழகுக்காக அந்த வார்த்தைகளுக்கு வந்து தமிழ்லயே கூட பாத்தீங்கன்னா வண்ணம், நிறம் அப்படி டிஃப்ரெண்ட் சொல்லுதோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் மாதிரி இங்க மீனிங் வந்து அதே தான். சோ ரஞ்சித ஹோய் அப்படின்னா வண்ணம் ஆகிறது. என்ன வண்ணம் ஆகிறது? தொமாரி ராகே, உன்னுடைய வண்ணமாக அது மாறுகிறது. எப்படி? தவோ நாமே, உன்னுடைய திருநாமத்திலே என்னுடைய ஜீவனே அப்படி சிலுக்கிறது. அப்புறம் என்னுடைய ஜீவன் வந்து உன்னுடைய வண்ணமாக மாறுகிறது. அந்த பிராணி வந்து இந்த வரைக்கும் பொருந்தும். தவோ நாமே பிராணே கிஹர அஞ்சகே. அதே மாதிரி இங்க பிராணே ரஞ்சித ஹோய் துமாரி ராக, உன்னுடைய வண்ணமாக மாறுகிறது. அப்படின்னா அப்படியே அவனுடைய கேரக்டரா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இங்க வண்ணம்னா அவருக்கு என்ன கலர் அப்படி இல்லை, அவருடைய நிறம் வந்து அப்படியே இந்த போல வெண்மையான நிறம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லைங்க. இங்க சொல்லுக்கு மீனிங் வந்து வண்ணம் என்பதுதான். ஆனா இங்க என்னன்னா அவருடைய குணமாக, அவருடைய பண்பாக, அவருடைய குணாதிசயங்களாக, அவருடைய இதாகவே அங்க மாறிடுது. அவருடைய திருநாமத்துல அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்கு. ஸோ பாபா சொல்லுவாரு, whenever you get a 5 minutes of time, do கீர்த்தனா. கீர்த்தனை பத்தி அவ்வளோ ஒரு, அவருடைய திருநாமத்தை சொல்வதில் அவ்வளோ ஒரு அற்புதமான மகிமைகள் அங்க இருக்கிறது. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லும் போது அவருடைய திருநாமத்தினுடைய பெருமை தான் இந்த வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வோடு அப்படியே அவருடைய பெயரை சொன்னாலே இந்த ஜீவனை, என்னுடைய உயிரே அப்படி சிலிர்க்குது, உன்வண்ணமாக மாறுகிறது. அடுத்தது பாருங்க, ஜாய். ஜாய்னா போகுதுன்னு அர்த்தம். ஜாய்னா போறது, டு கோ. தவோ கானே, தவோனா உன்னுடையதான். பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு முன்னால பாருங்க 2 லைன் முன்னால தவோ நாமே பிராணே இருந்தது. அதே மாதிரி இங்க தவோ கானே, அங்க வந்து நாமே, இப்போ கானே. இப்போ அவனுடைய பாடல், உன்னுடைய பாடல்களை பாடும்போது, கானேனா உன்னுடைய பாடலிலே, தவோ நாச்சே, உன்னுடைய நாட்டியத்து நடனத்திலே. அப்படின்னா அர்த்தம், உன்னை பாடிக்கொண்டு நான் வந்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது, மெய் மறந்து உன்னை பாடி நான் ஆடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது. ஜாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த மாதிரி போகுது. என்னது? சாபு கிச்சு. அந்த லைன் வந்து 2வது மறுபடியும் ரிப்பீட் ஆகுவாரு. ஜாய் தாவோ கானே தாவோ நாச்சே தாவோ கானே சாபு கிச்சு மோர் நீலி. சாபு, சாபுனா எல்லாம், கிச்சுனா திங்கு. அதாவது இத வந்து கிச்சு அப்படின்னா சம்திங் அர்த்தம். அதாவது பொருள்கள், வஸ்துக்கள் சொல்றோம் அந்த மாதிரி. ஆனா இங்க அந்த மாதிரி இந்த சர்பு கூட அது சேர்ந்து வர்றதுனால சர்பு கிச்சு அப்படின்னா வாட் எவர், எதுவான எல்லாமே அர்த்தம். சர்பு கிச்சு, சர்புனா எல்லாமே, எவ்ரி திங். இங்க சப் கிச்சுனா எவ்ரி திங்னு அர்த்தம். எவ்ரி திங், சப்னா எவ்ரி, ஆல், கிச்சுனா திங்ஸ். ஸோ எவ்ரி திங் மோர். மோர் மீன்ஸ் என்னுடைய, மைன், எம்ஐஎன்இ மைன். ஸோ அதாவது மைன்னு சொல்லலாம். மை, எவ்ரி திங் ஆஃப் மைன் மீலியே அப்படின்னா அப்படியே மிக்ஸ் ஆயிருது. மெர்ஜ், மீலியனா டு மெர்ஜ், மிக்ஸ், அப்படியே கலந்துருது. வேணாவதுக்கு பாருங்க, உன்னுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உடலெல்லாம் சிலிர்க்கிறது. உன்னுடைய பாடலையும் ஆடலையும் நான் வந்து ஆடுகின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது என்னுடைய எல்லாமே, என்னதுன்னு சொல்லிக்கிட்ட எல்லாமே, எனதென்று அனைத்தும் உன்னிலே கலந்து விடுகிறது. மோர், என்னுடைய, மீலியனா அப்படியே உன்னில எல்லாமே கரைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். மீலியனா இன்னும் சுருக்கமா, இன்னும் அழகா சொல்லணும்னா அப்படியே கரைஞ்சிருது. தண்ணியில சக்கரை கரைஞ்சு போச்ச மாதிரி. சக்கரை வந்து நாம தனியா, தண்ணி வந்து அவரு மாதிரி. இப்ப என்ன வந்து சர்க்கரை வந்து தண்ணியில போட்டோன்னே எல்லாமே அப்படி கரைஞ்சி அடையாளமே தெரியாம போற மாதிரி
சாப் கிச்சி மோர், என்னுடைய எல்லாமே அதுல உன்னுடைய பாடலிலே, உன்னுடைய நடனத்திலே அனைத்தும் அப்படியே கரைந்து போகிறது பிரபு யசோ. அதனால நீ வந்துரு வந்துரு, நீ வந்து தூரமா போயிடாத, நீ எனக்குள்ளாரியே வந்துரு, எனக்குள்ள வந்துருன்ற பாடல். ஓகேவா? ஸோ அர்த்தம் வந்து இவ்வளவு நாள் அர்த்தம் வந்து சரியான தெரியாம கூட பாடிட்டு இருந்திருப்போம். இப்ப அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, இன்னும் அடுத்தது ஒரு லைன் இருக்குல்ல, பிராணே. ஆ பிராணே பிராணே தியானே தியானே. பிராணேன்னா இந்த சோல், இந்த ஜீவன். பிராணே பிராணே இது ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி தியானே தியானே அப்படின்னா, தியானே தியானே அப்படின்னா கண்டினியூஸா அப்படியே டீப் மெடிடேஷன் அர்த்தம். தியானேன்னா மெடிடேஷன், தியானத்துல. தியானே தியானன்னு அப்படியே தொடர்ந்து தியானத்துல தொடர்ந்து செய்கின்ற பொழுது பிராணே பிராணே அப்படியே ஜீவனே என்ன ஆகுதுன்னா அப்படியே ஜாய் ஜே அபி ஹாரியே, அந்த ஜீவனே அப்படியே உன்னுடைய ஜீவன்ல கலந்துருது. என்னாச்சு? அப்ப என்ன நடக்குது? ஜாய் அப்படின்னா, இங்க ஜாய் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஜே, அதாவது இங்க ஜாய் ஜே அப்படின்னும் போது இங்க அவரை குறிக்கிறது. ஜே என்பது அதாவது அவருடைய திருநாமத்தை வந்து பாடும்போது இந்த தியானம் தொடர்ந்து தவத்துல தொடர்ந்து தியானத்துல ஆழமாக போக போக என்னுடைய ஜீவனே என்ன ஆகுதுன்னாக்கா கரைஞ்சிருது. இங்க ஜாய் ஜே அமின்னா நானு, ஹாரியன்னா ஹார்னாக்கா ஆக்சுவலா ஹார்னா அப்படின்னா திருடுறது அல்லது தொலைச்சிடுறது. ஹரிகச்சி அப்படின்னா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இங்க ஹாரிய அப்படின்னா அமி ஹாரியன்னா நான் காணாம போயிட்டேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன், அவரு ஜெயிச்சிட்டாரு. அதாவது நான் காணாம போயிட்டேன்னு அர்த்தம். ரெண்டு பேர் இருக்கிறவங்க தியானத்துல, அவர் இருக்கார், நான் இருக்கேன். சோ டீப்பான மெடிடேஷன்ல தவத்துல போக போக அவரு தான் இருக்கிறாருங்க, நான் காணாம போயிட்டேன். இதுதான் என்னுடைய பொருள். அதுதான் அவரு ஜெயிச்சிட்டாரு, நான் வந்து காணாம போயிட்டேன். ஹாரியன்னா என்னை இழந்துட்டேன், நான் இல்லாம போனேன், நான் கரைஞ்சு போயிட்டேன் அர்த்தம். மீலியே தான் இங்கேயும் பொருள். ஸோ பிராணே பிராணே தானே தியானே ஜாய் ஜே அபி ஹாரியே. ஜாய் ஜே, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, நான் வந்து தொலைஞ்சிட்டேன். ஜாய்னா வெற்றி தான், வேர்டு மீனிங் அதுதான். ஜேனா இங்க அவரை தான் குறிக்குது. அமின்னா என்ன, நானு, ஹாரியன்னா தொலைஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். இங்க திருடுறதுன்னு அர்த்தம் இல்ல, இங்க நான் வந்து தொலைஞ்சு போச்சு, திருட்டு போயிட்டேன். என்ன வந்து அவர் முழுசா திருடிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னை நான் இழந்தேன், நான் இல்லாமல் போய்விட்டேன், அவர் மட்டுமே அங்கே எஞ்சியிருக்கிறார். இதுதானே ஆழமான தியானத்துல இந்த முடிவு நிலையன்னா இந்த யூனிட் கான்சியஸ்னஸ், இந்த நான் என்ற உணர்வு அவனுக்குள் கரைந்து அவன் மட்டுமே இருக்கின்றான் என்பதுதான் அந்த கடைசி முடிவு நிலை தியானத்துல. ஸோ அந்த ஒரு உணர்வு நிலையை கொடுக்கிறது தான் இந்த ஒரு அற்புதமான பாட்டு.